அவர்கள் பணத்தை திருப்பி கொடுக்க மறுத்தால்? ஒரு சிவப்பு கொடியை கையில் பிடித்துக்கொண்டு ஒரு பெரிய கரும்பலகையில், இந்த டிராவல் ஏஜென்சியிடம் பணம் கொடுத்து ஏமாந்து போனேன், நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று கொட்டை கொட்டையாக எழுதி வைத்துவிட்டு ஒரு துண்டை விரித்து நடைபாதையில் போட்டுக்கொண்டு கையில் கொடியுடன் உட்கார்ந்து ஓலமிட ஆரம்பித்து விடுவார். அவ்வளவுதான். ஒரு பெரிய கூட்டம் விரைவில் திரண்டுவிடும். பத்திரிகை நிருபர்களுக்கு கொண்டாட்டம். கேமராவுடன் ஓடி வந்து விடுவார்கள். ஏஜென்சிக்காரர்கள் போலீஸை கூப்பிட்டு அதை நிறுத்த முயன்றால் திவாகரன் போலீஸ் சிறை எதற்கும் அஞ்சாதவர். இதனால் பத்திரிகையில் விவரம் வெளிவந்து ஏஜென்சிக்குத்தான் பெயர் வீணாகி போகும். வியாபார நஷ்டம் ஏற்படும். ஏன் இந்த வீண் வம்பு என்று திவாகரனையும் சிவப்பு கொடியையும் கண்டதும் கும்பிடு போட்டு உள்ளே அழைத்து போய் காதும் வைத்தது போல ஒரு சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டு பணத்தை கொடுத்து அனுப்பிவிடுவார்கள். காவேரி தன் கவலையெல்லாம் மறந்து கலகலவென்று சிரித்தாள். ஆண்டி, தாய்நாட்டில் இப்படி ஒரு வினோதம் நடக்கிறதா? உங்கள் நாட்டில் மகாத்மா காந்தி ஆரம்பித்து வைத்த சத்தியாகிரகத்தின் வெவ்வேறு ரூபகங்கள் இவை என்று வைத்துக்கொள்ளேன். அவளது கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு விரைவில் வந்துவிட்டதே என்ற நினைப்பில் காவேரி மறுபடியும் மகிழ்ச்சியுடன் சிரித்தாள். ஒல்லியாக உயரமாக முன் நெற்றி முடி பட்டையாக நரைத்திருந்தும் முகத்தில் கம்பீரம் காட்டிய அந்த மூக்கு கண்ணாடி அம்மாளை சந்திரசேகரர் இதுக்கு முன்னால் பார்த்ததில்லை. அமுதா ஹாஸ்டலின் தலைவர் நீங்கதானே என்று கேட்ட அந்த அதட்டல் குரல் அவருக்கு அதிசயமாக இருந்தது. காவேரியின் பெயரை சொல்லி அவளது பாஸ்போர்ட்டை உடனடியாக தராவிட்டால் நண்பர் திவாகர் மூலம் அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கல்யாணி கடுமையாக விளக்கிய போது ஒரு கணம் அசந்து போய்விட்டார் சந்திரசேகரர். ஆனாலும் அவர் மிகவும் எச்சரிக்கையான பேர் வழியாயிற்றே. இது ஒரு பக்கத்து வழக்கு. என் பக்கமும் காவேரியை பற்றிய புகார் நிறைய இருக்கு. அந்த பெண் ரொம்பவும் பொய் பேசுகிறாள். எங்கள் வசம் அவள் பெட்டி இருக்கிறது. அவள் தர வேண்டிய பணத்திற்கு அதை தர மறுத்து வைத்து கொண்டிருந்தேன். போகட்டும் அந்த பணம் என்று ஒதுக்கிவிட்டு உங்களுக்காக பெட்டியை திருப்பி தந்து விடுகிறேன். மற்றபடி பாஸ்போர்ட், நகை இத்தியாதி அவ்வளவும் சுத்தப்போய். அவைகளை நான் கண்ணால் கூட பார்க்கவில்லை என்று அழுத்தமாக பேசினார். ஹாஸ்டல் ஆள் ஒருத்தனை அழைத்து உள்ளே வைத்திருந்த காவேரியின் பெட்டியை எடுத்து வரச் செய்து அதை கல்யாணி வசம் ஒப்படைத்தார். சந்திரசேகருக்கு நரியை விட கூர்மையான தந்திரமிக்க மூளை இருந்தது உண்மை. போலீஸில் புகார் செய்வேன் என்று காவேரி சொல்லிவிட்டு வெளியேறிய உடனேயே அவர் துரிதமாக செயல்பட்டார். பிளாஸ்டிக் பையில் இருந்த அந்த நகைகளை எடுத்து தமக்கு தெரிந்தவர் ஒருவரிடம் விற்றுத்தர ஏற்பாடு செய்தார். தங்கம் மலிந்த ஊரில் வசித்தாலும் ஆப்பிரிக்காவில் வசிக்கும் இந்தியர் அணியும் நகைகள் தரத்திலே மிகவும் குறைவான தங்கமாகத்தான் இருக்கும் என்பதை பின்னர் தான் உணர்ந்தார். அவர் எதிர்பார்த்த பணம் அவைகளுக்கு கிட்டவில்லை. ஆனாலும் ஓரளவு கிடைத்ததை தமக்கு சேர வேண்டிய கணக்கில் சரிகட்டி கொண்டு விட்டார். பாஸ்போர்ட் மற்ற கடிதங்கள் தம்மிடம் இருந்தால் அபாயம் என எண்ணி அவை மீது மண்ணெண்ணெயை ஊற்றி நெருப்பு வைத்து சாம்பலாக்கி தடயத்தை அழித்து விட்டார். அந்த தெம்பில் அவர் கல்யாணியிடம் துணிவுடன் சொன்னார், திவாகரன் வரட்டும், போலீஸ் வந்து ஹாஸ்டலை சோதனை போடட்டும், என்னிடம் பாஸ்போர்ட் இருந்தால் தானே பயப்படணும். பெட்டியுடன் வீடு திரும்பிய கல்யாணி கோபத்துடன் பேசினாள். அந்த சந்திரசேகரன் பெரிய மோசக்காரன். அவன் உன் பாஸ்போர்ட்டை எங்கேயோ சாக்கடையில் தூக்கி எறிந்து விட்டிருக்கிறான். அந்த தைரியத்தில் எதிர்த்து பேசுகிறான். இனி நாம் வேறு வழியில்தான் முயல வேண்டும். ஐயோ ஆண்டி, பாஸ்போர்ட் எண், கொடுக்கப்பட்ட இடம், தேதி எல்லாம் குறித்து வச்சிருந்த அந்த டைரியையும் அந்த மனிதன் எங்கேயோ தூக்கி எறிஞ்சிட்டாரே. இப்போ நான் என்ன செய்வேன்? இப்பொழுதும் குடிமூழ்கி போகவில்லை. தென்னாப்பிரிக்காவில் வாழும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபைல் இருக்கிறதல்லவா? உன் ஃபைலின் நம்பர் உனக்கு தெரியுமா? வீட்டு டிபார்ட்மெண்ட்டில் உள்ள தங்கள் குடும்பத்து ஃபைலின் நம்பரை ஒவ்வொரு இந்தியரும் ஞாபகத்தில் வைத்து கொண்டிருப்பார்கள். எனக்கு எங்கள் ஃபைலின் எண் தெரியும் ஆண்டி, அது போதும். இன்று இரவு 10 மணிக்கு மேல் ஆப்பிரிக்காவுக்கு தொலைபேசி மூலம் தாமோதரனை கூப்பிடுவோம். அப்பொழுது ஆப்பிரிக்காவில் மாலை 6:30 மணியாக இருக்கும். அவர் வீட்டில்தான் இருப்பார். அவரது தொலைபேசி எண் ஞாபகத்தில் இருக்கா? கல்யாணி அன்போடு அதட்டினாள். காவேரியின் நெஞ்சு இனம் விளங்காத உணர்வில் படபடவென்று அடித்து கொண்டது. முகம் சிவந்து போனாள். தாமோதரனை பற்றி அசட்டையாக இருந்துவிட்டு அவரிடம் சொல்லிக்கொள்ளாது கிளம்பி வந்துவிட்டு இப்பொழுது உதவி கேட்பது நியாயமா என்ற உணர்வு தாக்க, தெரியும் ஆண்டி என்றாள் கலவரத்துடன். சரி, இப்பொழுதே அவர் எண்ணுக்கு இரவு 10 மணிக்கு ஒரு கால் புக் செய்து விடுகிறேன், சரிதானே என்று கூறிவிட்டு கல்யாணி வேகமாக செயல்பட்டாள். இரவு உணவுக்கு பின் முன்னறையில் தொலைபேசி அருகே பல எதிர்பார்ப்புகளுடன் இருவரும் வந்து அமர்ந்து கொண்டனர். நேரம் நத்தையாக நகர்வது போன்று காவேரிக்கு ஒரு பிரமிப்பு. 10 மணியை தாண்டி சில நொடிகளில் தொலைபேசி கிணுகிணுத்தது.
மிஸ்டர் தாமோதரன் ஃப்ரம் டர்பன். யூ வாண்ட் டு ஸ்பீக் டு ஹிம். இடையே ஆங்கிலத்தில் ஒரு பெண்ணின் குரல் சன்னமாக கேட்டது. எஸ் என்று கூறிய கல்யாணி தொலைபேசியை காவேரியிடம் கொடுத்தாள். தொலைபேசியை பிடித்த அவளது கரம் நடுங்கியது. உதடுகள் துடித்தன. முகம் இன்னமும் செம்மையாக மாறிப்போனது. நெஞ்சு திக் திக்கென்று அடித்து கொண்டது. நெற்றியில் வியர்வை பூத்து கொண்டது. தென்னாப்பிரிக்காவின் டர்பன் நகரிலிருந்து லண்டன் வழியாக சென்னை கல்யாணி அம்மாள் வீட்டு தொலைபேசி வழியாக ஒலித்த தாமோதரனின் குரல் காற்றினால் சலனப்பட்டது. கண்ணீர் என்று கேட்டபோது அவள் ஒரு கணம் ஆடிப்போனாள். ஹலோ காவேரி, உண்மையா? நீயா என்னை கூப்பிட்ட? என்னை வேண்டாம்னு உதறிட்டு எங்கேயோ போய் ஒளிஞ்சு கொண்டு என்னை எப்படி தவிக்க வச்சிட்டேன்னு உனக்கு தெரியுமா? என் பாஸ்போர்ட்டை டிபார்ட்மெண்ட் திரும்ப வாங்கி வச்சு கொண்டு விட்டதால் என்னால் ஊரை விட்டு நகர முடியலை. உன்னை தேடிக்கொண்டு இந்தியாவுக்கு வர முடியலை காவேரி. நீ என்னை இப்படி தண்டித்தது நியாயமா? தாமோதரனின் அன்பு குரல் காதை பட்டு போல மிருதுவாக தழுவியதும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த இயலாது விம்மி விட்டாள் காவேரி. கன்னங்களில் தாரையாக ஓடிய கண்ணீரை அசட்டைப்படுத்திய வண்ணம் திக்கலும் திணறலுமாக பேசினாள். தாமு, மன்னிச்சுக்கோங்க. எனக்கு இப்போ நீங்கள் தான் ஒரு உதவி செய்யணும். என் காவேரிக்கு இல்லாத உதவியா? இடையே குறுக்கிட்ட தொலைபேசி பெண் உரத்த குரலில் கேட்டாள். எத்தனை நிமிஷம் பேச போறீங்க? தாமோதரன் அதற்கு சட்டென பதிலளித்தான். 15 நிமிஷங்கள் தேவை. அதன் கட்டணத்தை என் தொலைபேசி எண்ணுக்கு சேர்த்து விட வேண்டும். அந்த 15 நிமிஷங்களில் சில மாதங்களாக கேட்காத குரலை இருவரும் கேட்டு மகிழ்ந்தனர், பேசினர். காவேரி இடையே ஆனந்தமும் ஆத்திரமும் தாங்காது தொலைபேசியில் அழுதபடி பேசினாள். நாளைக்கே நான் ஆவணம் செய்கிறேன். ஃபைல் நம்பரை மறந்துட்டாலும் நான் இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் வீட்டு முகவரியை கொடுத்து தேடி எடுக்க முடியும். போலீஸ் புகார் நகல் ஒன்றை விரைவில் அனுப்பிவை. செலவுக்கு பணம் கணிசமாக ஒரு டிராஃப்ட் அனுப்பி வைக்கிறேன். போலீஸ் புகார் நகல் கிடைத்தவுடன் ஒரே வாரத்தில் பாஸ்போர்ட்டும் ஊருக்கு வர விமான டிக்கெட்டுகளும் அனுப்பி வைக்கிறேன். காவேரி, உன்னை பார்க்க என் கண்கள் தவிக்கின்றன. மனசு ஆசையில் உருகுகிறது. காவேரி, ஐ லவ் யூ. உனக்காக நான் என் உயிரையும் தருவேன். காவேரி, பயப்படாதே. தாமோதரனின் அன்பு குரல் அவளது உடலை புல்லரிக்கச் செய்தது. ஐ லவ் யூ தாமு, ஐ லவ் யூ. நீங்கள் தான் என் உயிர். காவேரி விக்கி விக்கி அழுதாள். ஆனந்தத்தில் மெய் சிலிர்த்து போனாள். 15 நிமிடங்கள் முடிவு பெற்றன. இடையே தொலைபேசியை இயக்கும் பெண் அவர்கள் பேச்சை துண்டித்தாள். ஆனால் இனி எந்த சக்தியும் அவளுக்கும் தாமோதரனுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள காதலை துண்டிக்க முடியாது என்ற நம்பிக்கையில் ஆனந்தம் தாங்க முடியாது அவள் குலுங்கி குலுங்கி அழுதாள். ஆண்டி, ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ என்று கூறிவிட்டு தொடர்ந்து அழுதாள். அண்ணா சாலையில் இருந்த அந்த டிராவல் ஏஜென்சியின் சொந்தக்காரர் மேஜின் முன் வந்து நின்ற நரைத்த தலை மனிதரையும் அவருடன் கூட நின்று கொண்டிருந்த அந்த வயதான அம்மாளையும் கண்களில் கேள்விக்குறியுடன் பார்த்தார். ஆப்பிரிக்காவிலிருந்து தாய்நாட்டை சுற்றி பார்க்க வந்துள்ள மிஸ் காவேரி உங்களிடம்தானே வெளிநாட்டு சுற்றுலா பயணத்துக்கு ஏற்பாடு செய்தால்? நரைத்த தலை மனிதர் சற்று அதட்டலாக கேட்டார். ஆமாம் என்று பதிலளித்த அந்த ஏஜென்சி அதிபர் அவரை வியப்புடன் ஊன்றி பார்த்தார். இந்த மனிதரை எங்கேயோ பார்த்திருக்கிறோமே. ஒரு கணம் மூளையை கசக்கி கொண்டதும் சட்டென நினைவுக்கு வந்துவிட்டது. பிரபலமானதொரு ரெடிமேட் துணிக்கடை ஒன்றை நடத்தி வரும் அவரது நண்பர் கடையின் முன் ஆர்ப்பாட்டம் நடத்திய ஆசாமியை செய்வர். வழக்கறிஞர் திவாகரன் தன் பிழைப்பை உதறிவிட்டு ஊருக்கு நல்லது செய்ய ஏழை பங்காளனாக மாறிவிட்டிருக்கிற பைத்தியகார மனிதன். அந்த பெண் பார்க்க 10ஆம் பசிலி போல தோன்றினாளே. பணத்தை திருப்பித் தர இயலாது என்றதும் இந்த மனிதரை ஏவி விட்டிருக்கிறாள். கெட்டிக்காரி எண்ணியபடி தொண்டையை கணித்து கொண்டார் ஏஜென்சியின் அதிபர். மிஸ் காவேரி படித்த பெண்மணி. ஒப்புதல் தாளில் கண்ட நிபந்தனையை நன்றாக படித்து பார்த்துவிட்டுத்தானே கையெழுத்து போட்டாங்க. அது சரி, நீங்க முழு முதலையும் பயணம் ரத்தானால் இழக்க நேரிடும் என்று போட்டிருக்கும் நிபந்தனை தவறு. சாதாரணமாக ரயில் பயணத்தின் போதோ விமான பயணத்தின் போதோ எதிர்பாராத விதமாக பயணத்தை ரத்து செய்ய நேரிட்டால் 1% பிடித்து கொண்டு மீதி பணத்தை டிக்கெட் வாங்கியவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ஒரேடியாக முழுவதையும் முழுங்க பார்ப்பது மிகவும் அநியாயம். இப்படி பலரை ஏமாற்றி நீங்கள் ஒரு டிராவல் ஏஜென்சி நடத்துவதாக நான் உங்கள் கடை முன் ஒரு போராட்டத்தை நடத்தினால்? எச்சிலை விழுங்கிக் கொண்டார் ஏஜென்சியின் அதிபர். அப்படிப்பட்ட நிபந்தனைக்கு உட்பட்டவர்களுக்குத்தான் நாங்கள் சுற்றுலா பயணம் ஏற்பாடு செய்து தருகிறோம். அவர்களை நாங்கள் வற்புறுத்தி வரவழைப்பதில்லையே. நாளை மறுநாள் மிஸ் காவேரியும் மற்றவரும் கிளம்புவதாக ஏற்பாடு இல்லையா? போகட்டும். காவேரிக்கு பதிலாக வேறு ஒரு பெண்ணை அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கு மறுப்பு இல்லையே? ஏஜென்சியின் அதிபர் தயக்கத்துடன் தலையை சொரிந்தார். நாளை மறுநாள் அந்த பயணக்குழு கிளம்பப் போவதில்லை என்று
எனக்கு முன்னதாகவே சங்கதி தெரியும். பம்பாயைச் சேர்ந்த அந்த 3 பெண்களும் ஒரே ஹோட்டலில் தங்கியிருக்கிறார்கள். உணவு ஒத்துக்கொள்ளாது மூவரும் வாந்தி பேதியுடன் வைத்திய கவனிப்பில் ஹோட்டல் அறையில் படுத்துக் கிடக்கிறார்கள். அதனால் சுற்றுலா பயணம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? இதென்னடா வம்பு? மனிதன் விடாக்கண்டனாக இருக்கிறானே. ஏஜென்சி அதிபர் பேச முடியாது வெறித்தார். நமக்குள் வீண் விவாதம் வேண்டாம். மிஸ் காவேரி கட்டிய அந்த 2000ஐயும் திருப்பி தந்து விடுங்கள். இல்லையென்றால் குறித்த காலத்தில் பயணத்திற்கு ஏற்பாடு செய்து கொடுக்க தவறியதால் கால விரயமும் பலவித நஷ்டங்களும் ஏற்பட்டு விட்டதாக காவேரி சார்பில் நான் வழக்கு தொடர முடியும். அத்துடன் எனது சத்தியாகிரகத்தையும் உடனடியாக உங்கள் வாசலில் ஆரம்பித்து விடுவேன். ஏஜென்சி அதிபருக்கு தலை சுற்றியது. சரியான வம்பில் சிக்கி கொண்டு விட்டிருக்கிறாரே. இந்த திவாகரன் மகா பொல்லாதவனாயிற்றே. ரெடிமேட் துணி வியாபாரம் செய்யும் நண்பன் ஒரு சில்லறை வியாபாரிக்கு துணி பார்சல் ஒன்றை விற்கப் போக அதை பிரித்து பார்த்தபோது சில சட்டைகளை பூச்சி பார்த்திருந்ததை கவனித்த வியாபாரி திருப்பி கொண்டு வந்தார். அதை ஏற்க ரெடிமேட் கடைக்காரர் மறுக்க அதை சில்லறை வியாபாரி திவாகரனிடம் போய் புகார் செய்ய அடுத்த நாளே ஒரு கொடியுடன் மனிதன் கடை முன் சத்தியாகிரகம் செய்து ஆர்ப்பாட்டம் செய்ய ஒரு பெருங்கூட்டம் திரட்டிவிடவே அவரது நண்பர் தமது வியாபாரமும் கௌரவமும் நாசமடையும் முன் சமரசத்திற்கு வந்ததுடன் ஆர்ப்பாட்டம் நடத்திய ஆட்களுக்கு குளிர்பானம் வழங்கி அவர்களை தாஜா செய்து அனுப்பியது நினைவுக்கு வந்தது. இந்த நிலை நமக்கு வர வேண்டாம் என்று எண்ணியவர் தாடியை இறுக்கிக் கொண்டு குமுறி வந்த கோபத்தை அடக்கியபடி இரும்பு பீரோவை திறந்து 2000 ரூபாய்களை எடுத்து எண்ணி மேஜை மேல் வைத்தார். இடத்தை நீங்கள் காலி செய்தால் ரொம்ப நல்லதா இருக்கும். நன்றி சார் என்று வெறுப்பு மிக்கதொரு கும்பிடு போட்டார். அன்று அந்த மகிழ்ச்சியை கொண்டாட திவாகரன் உதவியால் கல்யாணி அம்மாளும் காவேரியும் காந்தி சினிமா பார்க்க போயிருந்தனர். திவாகரனை தங்கள் வீட்டுக்கு மறுநாள் காலை காபி பலகாரத்திற்கு கல்யாணி அம்மாள் அழைத்திருந்தாள். மிஸ் காவேரி, உன்னை ஏன் இந்த படத்திற்கு அனுப்பி வைத்தேன் தெரியுமா? நீ தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவள். கல்யாணி அம்மாள் தாய்நாட்டைச் சேர்ந்தவங்க. மகாத்மா காந்தி இந்த 2 நாட்டிலும் தமது சத்தியாகிரகத்தை நடத்தி வெற்றி கண்டவர். அதனால் அனுப்பி வைத்தேன். படம் எப்படி? தோசை சட்னியில் தொட்டு சுவைத்தபடியே வினவினார் திவாகரன். படம் பிரமாதமாக இருந்தது. இயேசுநாதர் புத்தர் போன்றும் அன்பும் அகிம்சையுமே குறிக்கோளாக வாழ்ந்த மகாத்மாவும் ஒரு அவதார புருஷர்தான். எத்தனையோ இடங்களில் மனம் நெகிழ்ந்து கண்ணீர் உகுத்து விட்டேன். ஆனால் தென்னாட்டவர் யாரையும் படத்தில் காட்டவில்லையே என்ற ஒரு குறை மனதை வருடியது. கல்யாணி அம்மாள் தன் அபிப்பிராயத்தை வெளியிட்டாள். மகாத்மா காந்தியை பற்றி தென்னாப்பிரிக்க மக்கள் எல்லா இனத்தவரும் நன்கு அறிவார்கள். அவர் நினைவை போற்றும் வகையில் காந்தி செந்தமிழ் பாடசாலை, காந்தி தாகூர் நூல் நிலையம் என்பவை டர்பன் நகரில் உள்ளன. நகரத்திற்கு 30 கிலோமீட்டர் தொலைவில் காந்தியடிகள் ஆரம்பித்து வைத்த பினிக்ஸ் செட்டில்மெண்ட் என்ற ஆசிரமம் இன்று ஒரு மியூசியமாக பாதுகாக்கப்பட்டு அவரது மருமகள் திருமதி சுசீலா காந்தி அம்மையாரால் செவ்வனே மேற்பார்வையிடப்பட்டு பல நாட்டவர்களின் கவனத்தை கவரும் வகையில் பிரபலமாகியுள்ளது. ஜோஹன்ஸ்பர்க்கிலும் அவர் ஆரம்பித்த டால்ஸ்டாய் பண்ணையை பற்றி அறிந்தவர்கள் பலர் இருக்கின்றனர். அந்த இடம் பத்திரமாக பாதுகாக்கப்படாது போனது ஒரு பெரும் தவறு. காந்தியடிகளை மாரிட்ஸ்பர்க் ரயில் நிலையத்திலே பிளாட்பாரத்திலே விழ தள்ளிவிட்ட அந்த இடத்தை நான் என் பெரிய அண்ணனுடன் சென்று நேரில் பார்த்திருக்கிறேன். அவர் விழுந்த இடத்தை தொட்டு கும்பிட்டு இருக்கிறேன். பலே, உனக்கு காந்தியடிகள் மீது அத்தனை பக்தியா? மனிதனின் அடிப்படை உரிமைகளை பற்றி தீவிரமாக சிந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் அவர் காட்டிய வழியை பற்றி கட்டாயம் சிந்திப்பார்கள். அந்த வகையில் எனக்கு அவர் மீது மட்டற்ற பற்று உண்டு. தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகள் நடத்திய போராட்டங்களின் போது அதில் எல்லா இனத்து இந்திய மக்களும் கலந்து கொண்டனர். ஜோஹன்ஸ்பர்க்கில் PK நாயுடு என்பவர் தம் குடும்பத்துடன் காந்தியடிகள் உட்கார்ந்து எடுத்து கொண்டுள்ளதொரு புகைப்படத்தை இந்த ஊர் குரலகத்தில் இன்றைக்கும் பார்க்கலாமே. இந்த நாயுடுவை பற்றியோ வேறு எந்த தமிழரை பற்றியோ படத்தில் எந்த இடத்திலும் ஒரு வார்த்தை கூட பேசப்படவில்லை. முக்கியமாக நாங்கள் எல்லாம் பெருமதிப்புடன் பேசும் எங்கள் தில்லையாடி வள்ளியம்மாள் முனுசாமியை அதில் ஒரு இடத்தில் கூட காட்டவில்லை என்பது எனக்கு மகா குறையாக தெரிந்தது. ஏனென்றால் மகாத்மா காந்தி அவர்களின் சுயசரிதையிலே வள்ளியம்மாளை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். 17 வயதே நிரம்பிய வள்ளியம்மாள் முனுசாமி சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்று அதில் காய்ச்சல் அடைந்து விடுதலையாகி வீட்டில் மரணப்படுக்கையில் இருந்தபோது நான் அவளை கேட்டேன், வள்ளியம்மா, நீ போராட்டத்திலே சேர்ந்து சிறைக்கு சென்றதை பற்றி வருந்துகிறாயா? அவள் சொன்னாள், வருத்தமா? இப்பொழுது கைது செய்து மறுபடி சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சியுடன் ஏற்பேன்.
அதன் பலனாக இறந்து போனால் உரிமை போராட்டத்திற்கு மன மகிழ்ச்சியுடன் உயிரை கொடுப்பேன். சில நாட்களுக்கு பின் வள்ளியம்மாள் இறந்து போனாள். அவளுக்கு நாட்டில் பல இடங்களில் அனுதாப கூட்டங்கள் நடந்தன. தமிழ்நாட்டின் வீராங்கனையான இந்த பெண் செய்த தியாகம் சுதந்திர போராட்ட வரலாற்றிலே மங்காத இடம் பெற்றுவிட்டது. இந்த தோரணையில் காந்தியடிகள் தமது சுயசரிதத்தில் எழுதியிருக்கிறார். இதை மேற்கோளாக காட்டி காந்தி காட்டிய வழியிலே என்ற தமது புத்தகத்தில் திரு ஹோமர் எஜாக் என்பவர் எழுதியிருக்கிறார். அவர் ஆப்பிரிக்காவிற்கு வந்ததும் வள்ளியம்மாளின் கல்லறையை பார்வையிட விரும்பி நண்பர்களுடன் சென்று அவளுக்கு அஞ்சலி செலுத்தினார் என்ற விவரம் இருந்தது. அப்படிப்பட்ட எங்கள் தில்லையாடி வள்ளியம்மாளை இந்த படத்தில் காணாதபோது நான் கண்கலங்கி கண்ணீர் விட்டுவிட்டேன். மிஸ் காவேரி, இந்த படம் காந்தியடிகளை பற்றி அவரது கொள்கைகள் போராட்டங்களை சுற்றியே எடுக்கப்பட்டது. அவருக்கு தெரிந்த அத்தனை பேரையும் வைத்து எடுப்பது என்றால் சாத்தியப்படாது. உன் மனக்குறையை நீ வேறு விதமாக தீர்த்து கொள்ள இயலும். காவேரி திவாகரனை வியப்புடன் பார்த்தாள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாங்கள் வள்ளியம்மாளின் நினைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தில்லையாடியில் அவளுக்கு சிலை அமைத்து சென்னையில் அவள் பெயரில் ஒரு கட்டிடம் கட்டி கைத்தறி விற்பனைக்கு அமைத்து விட்டிருக்கிறோம். பெரும்பாலான தமிழருக்கு வள்ளியம்மாளை பற்றி தெரியும். அவளுக்கு அஞ்சலி செலுத்த நீ விரும்பினால் உடனடியாக உன் பிறந்த நாட்டுக்கு திரும்பி போக வேண்டும். இக்கதையின் இறுதி பாகம் இன்று மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாகும்.